சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல். மாதம் மாதம் ரூபாய் 3500 டெபாசிட் செய்து லட்சங்களில் வருமானம் ஈட்டுவது எப்படி என்று இங்கே பார்ப்போம். ஒரு சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் உங்களுக்கு இருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதாவது அஞ்சல் நிலைய தொடர் வைப்பு நிதி திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு முன் மத்திய அரசு இத்திட்டத்திற்கான வட்டி விகிதங்களை அவ்வப்போது மறு ஆய்வு செய்து மாற்றி அமைக்கிறது என்பதை நினைவில் கொள்வது அவசியமானவை. எந்தவித அபாயமும் இல்லாத அதே சமயம் உறுதியான வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை தேடும் நபர்களுக்கு இந்திய அஞ்சல் நிலையத்தின் தொடர் வைப்பு நிதி திட்டமானது மிக சிறந்த தேர்வாக அமையும். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து டிப்ஸ்களையும் நீங்க தவறாம பாருங்க. தபால் நிலைய தொடர் வைப்பு திட்டம் பொறுத்தவரை கடின உழைப்பால் ஈட்டிய பணத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொண்டு அதிலிருந்து நல்ல வருமானத்தை பெறவே அனைவரும் விரும்புகின்றனர். எந்தவித அபாயமும் இல்லாத அதே சமயம் உறுதியான வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை தேடுகிறார்கள் என்றால் இந்திய தபால் நிலையத்தின் தொடர் வைப்பு நிதி திட்டமானது மிக சிறப்பான திட்டமாக இருக்கும். சரி, தபால் நிலைய ஆர்டி வட்டி விகிதம் பொறுத்தவரை தற்போது அஞ்சல் நிலையம் தனது 5 ஆண்டு கால ஆர்டி திட்டத்திற்கு ஆண்டுக்கு 6.7% என்ற கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் கூட்டு வட்டி முறையாகும். வட்டி தொகையானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டு உங்கள் அசல் தொகையுடன் சேர்க்கப்படுகிறது. இதன் மூலம்தான் உங்கள் வட்டி தொகைக்கும் வட்டி கிடைக்கிறது. இது நீண்ட காலத்தில் ஒரு மிகப்பெரிய தொகையை சேமிக்க உதவுகிறது. அடுத்ததாவது தபால் நிலைய ஆர்டி வருமானம் பொறுத்தவரை தபால் நிலைய ஆர்டி கணக்கீட்டை ஒரு உதாரணத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம். மாதம் ரூபாய் 3500 முதலீடு செய்தால் எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? நீங்கள் மாதம் ரூபாய் 3500 வீதம் முதலீடு செய்ய தொடங்கினால் 5 ஆண்டுகளில் 60 மாதங்களில் மொத்தம் 2,10,000 தொகையை திருப்பீர்கள். சரி, தபால் நிலைய ஆர்டி வருமானம் பொறுத்தவரை 7% வட்டி விகிதம் மற்றும் காலாண்டு கூட்டு வட்டி பலன் காரணமாகவே 5 ஆண்டு காலத்தின் முடிவில் வட்டியாக மட்டும் சுமார் 39,000 பெறுவீர்கள். இதன் விளைவாக முதிர்வு காலத்தில் உங்களுக்கு மொத்தம் ரூபாய் 2,49,000 என்ற பெருந்தொகை இருக்கும், அதாவது உங்களுக்கு கிடைக்கும். சரி, தபால் நிலைய தொடர் வைப்பு திட்டம் நன்மைகள் என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அதாவது நடுத்தர வர்த்தகத்தினருக்கு இத்திட்டம் மிகப்பெரிய சிறந்ததாக அமையும். ஏனென்றால் அரசின் உத்தரவாதம் இருப்பதால் உங்கள் முதலீட்டை இழக்கும் அபாயம் இல்லை. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பணம் முழுமையாக பாதுகாப்பாக இருக்கும். இக்கணக்கை தொடங்க மிகப்பெரிய தொகை தேவையில்லை. மிக குறைந்த தொகையிலேயே உங்கள் சேமிப்பு பணத்தை தொடங்கலாம். அடுத்ததாவது தபால் நிலைய தொடர் வைப்பு திட்டம் நன்மைகள். ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் நிலையான தொகையை முதலீடு செய்யும் பழக்கம் நிதி ஒழுக்கத்தையும் சிறந்த பண மேலாண்மை திறனையும் வளர்கிறது. சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் நகரங்கள் முதல் தொலைதூர கிராமங்கள் வரை அனைவரிடமும் பிரபலமாக உள்ளது. சரி, தபால் நிலைய தொடர் வைப்பு திட்டம் பொறுத்தவரை அஞ்சல் நிலைய தொடர் வைப்பு நிதி திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு முன் மத்திய அரசு இத்திட்டத்திற்கான வட்டி விகிதங்களை அவ்வப்போது மறு ஆய்வு செய்து மாற்றியமைக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது மிகவும் அவசியம். எனவே உங்கள் முதலீட்டை தொடங்கும் போது பொருந்தக்கூடிய குறிப்பிட்ட விதிகள் மற்றும் விகிதங்களை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். ஏனெனில்
முதிர்வு காலத்தின் முடிவில் கிடைக்கும் இறுதி தொகை சற்று மாறுபடலாம் என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே சமயம் எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு குறைந்தது. அமெரிக்காவில் இருந்து வந்த மிக மகிழ்ச்சியான தகவல், அதாவது இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன் 45 நாட்கள் கழித்து கேஸ் புக் செய்தாலும் 15 முதல் 20 நாட்கள் கழித்துதான் சிலிண்டர் வீட்டுக்கு டெலிவரி செய்யப்பட்டது. ஆனால் தற்போது 45 நாட்கள் கழித்து புக் செய்தாலும் 24 முதல் 48 மணி நேரத்திற்குள் சிலிண்டர் வந்து சேர்ந்து வருகிறது. குறிப்பாக பெங்களூர் போன்ற பெருநகரங்களில் சிலிண்டர் டெலிவரி மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மக்கள் மத்தியில் எரிவாயு தேவை அதிகமாக இருந்து வந்த நிலையில் சப்ளையும் குறைவாக இருந்தது. இதனால் நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டிய சூழல் இருந்தது. ஆனால் இப்போது அந்த நிலை மாறியுள்ளது. மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு உற்பத்தியை அதிகரிக்க உத்தரவிட்டதோடு அமெரிக்காவில் இருந்து எரிவாயு இறக்குமதியை அதிகரித்து உள்ளது. சரி, ஈரான் இஸ்ரேல் மோதல் மற்றும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் இந்தியாவின் எல்பிஜி இறக்குமதி பாதிக்கப்பட்டது. அதே சமயம் முன்னதாக இந்தியா தனது எல்பிஜி இறக்குமதியில் 90% மத்திய கிழக்கு நாடுகளை நம்பியிருந்தது. ஆனால் போர் காரணமாகவே இறக்குமதி ஏப்ரல் மாதம் 6.96 லட்சம் டன்னாக குறைந்தது. இதை ஈடுகட்டும் வகையில் அமெரிக்காவில் இருந்து எல்பிஜி இறக்குமதியை அதிகரித்துள்ளது. இதில் ஜூன் மாதத்தில் அமெரிக்காவில் இருந்து 10 லட்சம் மெட்ரிக் டன் எல்பிஜி இறக்குமதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எரிவாயு அளவீடுகளில் அதிகபட்சமாக அளவாகும் என்று சொல்லப்படுகிறார்கள். அதே சமயம் மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதோடு அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியை அதிகரிப்பதில் மூலம் எரிவாயு தட்டுப்பாட்டை குறைக்க முயற்சி செய்து வருகிறது. இதன் விளைவாகத்தான் இப்போது பெரும்பாலான இடங்களில் கேஸ் புக் செய்த 1 முதல் 2 நாட்கள் டெலிவரி கிடைத்து வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த மாற்றம் அடுத்த சில வாரங்களில் மேலும் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலைமை சீரடைந்தால் இறக்குமதி இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்று சொல்லப்படுகிறார்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதான் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம புதிய புதிய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் சிலிண்டர் பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.